ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம செம்ம டேஸ்டான பொட்டேட்டோ பீஸ் மசாலா, உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பார்க்க போகிறோம். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நான் பொட்டேட்டோஸ் எல்லாம் பாயில் பண்ணி பீல் பண்ணி குட்டி குட்டியாக மசிச்சு வச்சுட்டேன். அப்புறம் பட்டாணியும் வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் அதில் நம்ம தாளிக்க வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கடுகு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறமா சோம்பை ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு நல்ல ஒரு வாசனையும் ஃப்ளேவரும் கொடுக்கும் இதுக்கு. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தாளிக்க வேண்டிய பொருட்கள்லாம் ஆட் பண்ணியாச்சு. அது பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சியும் பூண்டும் நான் ரஃப்பாக நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம அதை எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். லோவில் வச்சு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா பரட்டி விடுங்க. அந்த உருளைக்கிழங்குல எண்ணெய் நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க. ஸோ அந்த எண்ணெயோடு சேர்த்து நான் நல்லா திருப்பி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். திருப்பியும் அதே பேனில் நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. நம்ம எதுக்கு உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சோன்னா அது நல்லா ஆயிலில் கோட் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும், அதுக்கு தான். இப்போ நான் இந்த வெங்காயத்தில் மசாலா பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 2 மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு. இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நான் நல்லா அந்த வெங்காயத்தோடு அந்த பொடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப கருகிற அளவுக்கு அதை வறுக்க வேண்டாம். அந்த எண்ணெயோடையே அந்த வெங்காயத்தோடையே லைட்டாக கொஞ்ச நேரம் வதக்கி விட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி வதக்கிறதுனால அந்த வெங்காயமும் நல்லா அந்த பச்சையாக இல்லாமல் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோடு நம்ம வதக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த பொடியெல்லாம் நல்லா உருளைக்கிழங்குல கோட்டாகட்டும். ஸோ நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுறேன், அந்த மசாலா பவுடர்லாம் சேர்கிற அளவுக்கு. இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு ஆட் பண்ணலை. ஸோ இப்போ தேவையான அளவுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ கோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணி, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை பட்டாணியும் இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அந்த கல்யாண வீட்டில் செய்வாங்க இல்லையா உருளைக்கிழங்கு மசாலா, அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் அந்த மசாலாவோட கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 to 7 minutes சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு எடுத்துட்டோன்னா ரெடி ஆயிரும். செம்ம வாசனையாக செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா. இது நீங்கள் தோசைக்கு சாப்பிடலாம், அப்புறம் சாம்பார் சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். அப்புறமா நீங்கள் சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். சப்ஜி மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி நல்லா இன்னொரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான பொட்டேட்டோ பீஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.